அனைவருக்கும் வணக்கம். அணுவிற்கான கோட்பாடு என்று நாம் பார்க்கும் பொழுது, பல வேதியியலாளர்களினுடைய முன்மொழிதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் வாயிலாக ஜான் டால்டன் அவர்கள் நமக்கு அணுவிற்கான முதல் கொள்கையை தொகுத்து வழங்கினார். அவரினுடைய கோட்பாடின்படி ஒரு அணு என்பது உருண்டை வடிவத்தில் இருப்பதாகவும், ஒரே மாதிரியான தனிமங்கள் ஒரே மாதிரியான பண்பை பெற்றிருக்கும் என்றும், வெவ்வேறு தனிமங்கள் வெவ்வேறு வகையான பண்பை பெற்றிருக்கும் என்றும் முன்மொழிந்தார். அதனைத் தொடர்ந்து கோல்ட்ஸ்டீன் அவர்களால் ஒரு நேர் மின்னூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டறியப்பட்டது. ஆனால் அதற்கு புரோட்டான் என்று பெயரிட்டவர் நம்முடைய ரூதர்ஃபோர்ட். அதற்கு பிறகு ஜே தாம்சன் அவர்களால் நமக்கு எலக்ட்ரான், அதாவது எதிர்மின் ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டறியப்பட்டது. அதற்கு பிறகுதான் ஒரு அணுவினுடைய நடுப்பகுதி உட்கருவால் நிறைந்திருக்கிறது என்பதை நம்முடைய ரூதர்ஃபோர்ட் அவர்கள் கண்டறிந்தார். அதற்கு பிறகு நமக்கு ரூதர்ஃபோர்டினுடைய மாணவரான ஜேம்ஸ் சாட்விக் அவர்கள் ஒரு அணுவினுடைய நடுப்பகுதி உட்கருவால் நிறைந்துள்ளதைப் போலவே அந்த உட்கருவினுடைய உள்ளே நியூட்ரான் என்ற ஒரு பொருள், சமமான பொருள் இருப்பதாக அவர் கண்டறிந்தார்.